இங்கே ஒரே ஒரு ஒரு வாய்ப்பு நூலகம். இந்த நூலகத்தை பற்றி நண்பர்கள் சொன்னாங்க. நிறைய இங்கே பார்க்குறதுக்கு வாய்ப்பு, அவர்களும் வந்திருக்கார்கள். இந்த மாதிரி அடிக்கடி நிகழ்வுகளை நடத்துங்க. நிறைய ஆய்வாளர்களை கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நாம் எல்லா வகையான அந்த ஆய்வாளர்களை நூலகத்தின் சார்பாகவும் இந்த அமைப்பின் சார்பாகவும் ஒருங்கிணைத்து, பேராசிரியர்கள் இருக்காங்க, ஆய்வாளர்கள் இன்னும் பல இடங்கள் இருப்பாங்க. இது அவசரமாக பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களை நல்ல அளவுக்கு சிறப்பாகணும். அதே மாதிரி அதிகமான ஐயா அவர்கள் இருக்காருங்கன்னா, அவர் வானொலியில் பணியாற்றி கொண்டிருந்து பிறகு ஓய்வு பெற்றவர். அவர் அவருடைய திட்டமும் எப்படின்னா, டாக்டர் வரதராஜ நாயுடு அவர்களை பற்றி எழுதினார்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம். அதே மாதிரி ஐயா அவருடைய வைக்கம் போராட்டத்துக்கு 15 16 18 வருஷம் எழுதியிருக்கிறார். மிக முக்கியமாக காரணம் அந்த தரவுகள் இருக்குது பாருங்கள். அந்த தரவுகளை ஆதாரத்தோடு யாரும் மறுக்க முடியாத அளவிற்கு, அதுக்கு தயாரிக்க வேண்டிய அளவிற்கு செய்திருக்கிறார். நம்மவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு. டிஸ்டார்ஷனுங்கிறதுக்கு பாருங்கள், திரிபுவாதங்கிறது வேறு. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய எதிரிகள் இந்த வரலாற்றை தலைகளாக ஆக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் டிஸ்டார்ஷன் என்ற திரிபுவாதத்தை செய்கிறதில்ல. திரிபுவாதத்தை செஞ்சால் அந்த திரிபுவாதம் தப்புன்னு சொல்லலாம். அம்பேத்கர் அவர்கள் ஹூ ஆர் தி அன்டச்சபிள், ஒய் தே ஆர் அன்டச்சபிள்ஸுங்கிற எழுதுகிற நூலில் ஒரு நீண்ட முன்னுரை எழுதியிருப்பார். அந்த முன்னுரையில் ஒரு சொல்லை கையாளுறார் அம்பேத்கர் அவர்கள். ரொம்ப அற்புதமான ஆங்கிலம் அவருக்கு. பொதுவாக அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைக்காக படிப்பதுங்கிறது ஒரு பக்கம், அவருடைய ஆங்கிலத்துக்காக, ஆங்கில நடைக்காக, ஆங்கில சொற்கள் அவர் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், ரொம்ப அற்புதமான சிறப்பாக இருக்கும். அதுக்காகவே படிக்கலாம் எத்தனை முறை வேணாலும். அப்படி வரும்போது அதில் சொல்லுவார்கள், யாரும் எதை செய்யணுன்னா அந்த நிகழ்ச்சியை அப்படியே மறைச்சிடுறது, அதுதான் மிக முக்கியம். அதுக்கு அவர் சொல்லும்போது, they want to kill them with the conspiracy of silence. They want to kill them with the conspiracy of silence. அந்த வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை, பேசாத, மறைச்சிடும் அப்படின்னா. பெரிய நிகழ்ச்சிகள் நடக்குது, ஆனால் பத்திரிகையில் 4 வரி கூட வராது. மிக முக்கியமாக தவறாக போடுறது. எப்போ அந்த தவறாக போடுறது வந்தாலோ பெரியாருடைய கருத்தில் எதிரிகள் நம்மை இப்போதுதான் அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இனிமேல் மறைச்சி பிரயோஜனம் இல்லை, இவனுக்கு கொஞ்சம் பதில் சொல்லி ஆகணுங்கிற அடுத்த கட்டம் அப்படின்னு அவர்கள் சொல்லுவார். ஆக ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி 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 தான் இந்த 2 தலைவர்கள் மற்றவங்க வந்திருக்காங்க. நம்ம ஆய்வு செய்கிற நேரத்தில் சொன்னார்கள், ரொம்ப நல்ல கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஆழமாக அகலமாக மற்றது எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லும்போது ஐயா அவர்களுக்கும் நேரம் இல்லை, சுருக்கமாக அவங்க சொல்கிற நிறைய செய்திகள் ஞாபகம் முதல் முறையாக இந்த விடுதலை அலுவலகத்தை கட்டி பெரியார் திடலில் இங்கே வந்த பிற்பாடு அலுவலகம் மாறிச்சு. பழைய அலுவலகத்தில் வித்தியாசமாக இருக்கும். சிந்தாதிரிப்பேட்டையில் பாலகிருஷ்ண பிள்ளை தெரு 2ன்னு இங்கே வந்த உடனே அலுவலகம் வந்தாச்சு. ஒரு ஆசிரியருக்கார, அதுக்கு அடுத்தது இன்னொரு நிர்வாகிக்கு, அதுக்கு அடுத்தது ஒரு எடிட்டோரியல் செக்ஷன்னு ஆசிரியர் பகுதி. எழுத்தாப்பில் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் எழுத்து கோத்து தான் சொல்கிறது. அதுக்கு ஒரு 22லேருந்து 25 கம்பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அச்சு கோக்குறவங்க பூராமல். அது பூரா அந்த பட்டறையில் இருக்கிறோம், எழுத்துக்களை போட்டு எல்லாம் செய்யணும் பூரா. ஆகவே அப்புறம் ஒரு மெஷின் இருக்கும் பூராமல், டபுள் ஃபீடர்னு அதுக்கு பேர் விடுதலை ஆஃபீஸில். டபுள் ஃபீடர்னு சொல்லக்கூடிய அந்த மெஷின் பூராமல். அந்த மெஷின் ஒன்றும் இல்லை, நம்ம திடல் உள்ளே நுழையும் போதே அது ஓடிச்சுன்னா சத்தம் கேட்கும். அதுதான் மிக முக்கியம். அப்படியெல்லாம் எடுத்ததுன்னு அதை அடிக்கணும். அது டபுள் ஃபீடு இப்படி கொடுத்து 2 பேர் இந்த பக்கத்தில் ஒருத்தர் நிற்பார், இந்த பக்கத்தில் ஒருப்பார். நாங்கள்லாம் முடித்து இப்போ பேஜ் பார்த்துட்டு எல்லாம் பண்ணேன். தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு எழுதுறதை விட முக்கியமான அனுபவம் என்னென்னா, ஆரம்ப குடியரசு காலத்தில் இருந்த அச்சுக்கலையில் ஒரு ரொம்ப தரவாக தெரிஞ்சவர். அந்த அச்சு மொழி என்னவோ, அந்த அச்சுத்துறையில் இருக்கிறவர்கள் என்ன பயன்படுத்த, ஒவ்வொரு துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு மொழி உண்டு, அந்த தனி மொழி. அதில் பைக்கா இருக்கான்னு கேட்பாங்க, திடீர்னு ஏப்பா ஓவர் எடுத்து செய்ப்பாத அப்படிம்பாங்க. அதாவது எழுதி கொண்டு மேலே கொண்டு இன்சர்ட் பண்ணுவோம் பாருங்கள், அதுக்கடுத்து ஓவர் எடுத்து சொல்லுங்க அப்படின்னாங்க. எத்தனை எம்எம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க.
அதாவது எழுத்து, அதாவது அந்த மிகப்பெரிய அளவுக்கு. இதெல்லாம் வந்த உடனே இதெல்லாம் எனக்கு திடீர்னு நான் என்ன திடீர்னு போகிறாங்க. நான் வந்து பரம்பரை அதில் பயனுள்ளதாக பண்ணுறதா இல்லை. ஐயா அதை கூப்பிட்டு சொல்லுவார், ஏன் இவ்வளோ இடத்த அரசுங்க பேப்பரை அளந்து பார்ப்பார் ஒவ்வொன்றும் கடைசியாக. அப்புறம் நீளமாக இருக்குது பாருங்கள் அந்த பகுதி, ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் விடுதலை வச்சுருப்பார், நீளமாக இருக்குது ஒரு படம் இருக்கும் அதில். அது அப்படியே பார்க்குறப்போ சட்டை போடாமல் இங்கே உள்ளே உட்காந்துருப்பார் அந்த படம் வந்து. அதில் எழுதி கொண்டிருக்கும் போது அதுக்கு கேலி ப்ரூஃப் வந்துருச்சான்னு கேட்பார். கேலின்னு அதுக்கு பேர், நீளமாக அதில் அச்சடித்த உடனே கரெக்டாக வந்து அதை பார்த்து அதை ஓரத்தில் அது அவரே எடுத்து சொல்லுவார், எழுதுவார். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, எல்லா துறையிலையும் வேக வேகமாக வந்தாச்சு. பெரிய அளவுக்கு இடமெல்லாம் இல்லை, சின்ன இடத்துலையே அது நடத்தக்கூடிய அளவுக்கு அறிவியல் வளர்ந்து இதெல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் கூட ஐயா அவர்கள் கையால் தான் எழுதுவார்கள் மிகப்பெரிய அளவுக்கு. இந்த வாய்ப்புகள் வந்து இப்படி இருந்தது. திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுங்க, எதுக்கோ ஆசிரியர் கூப்பிடுங்கன்ற சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். யாரோ ஒரு அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காரு, ஆங்கிலத்தில் ஏதோ சொல்கிறார், கேள்வி கேட்குறாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டவரும் சொன்னார். அப்படியா, என்ன செய்தி? முக்கியமாக இருக்கும், இப்போ வரட்டும், அது முடியட்டும், அதுக்கப்புறம் வரட்டும் அப்படின்னு. அங்கே அந்த அறையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்புறம் கேட்டார். நான் முடித்த உடனே ஐயா சொல்கிறாங்கன்னு உடனே நான் உடனே போகிறேன். என்னங்க என்ன அப்படின்னாரு. ஒன்றும் இல்லையா, நான் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர், அப்போ சென்னை பல்கலைக்கழகத்துலேருந்து வந்தாங்க. அவங்க பேர் சரஸ்வதின்னு பேர். மிக முக்கியமாக அவங்க ஐயாவை பற்றி நீதி கட்சி, ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி நம்மளோட தமிழ்நாடை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறாங்க. அதுக்கு வந்து அப்படியா நம்ம இயக்கத்தை பற்றி ஆய்வு செய்கிறாங்களான்னு கேட்டார். ஆமாங்க, அதுதான் பண்ணியிருக்கிறாரு. அவனை என்ன பண்ணுறீங்கன்னார். அது எதை வச்சு ஆய்வு செய்வாங்க அவங்கன்னு கேட்டார். இல்லை, விடுதலை பழைய வால்யூம் எல்லாம் இருக்குது கேட்டாங்க, பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் எடுத்து சில குறிப்புகள் பார்க்கணுன்னாங்க, அதில் சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அது சொன்னோம். அப்படியா, சரி, எங்கே இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாரு. என்னுடைய அறையிலேயே தான் கொண்டு வந்தேன். உங்கள் அறையே ரொம்ப சின்னதாச்சு, அதில் எப்படி அதில் எல்லாத்தையும் வச்சு சொல்ல முடிஞ்சுதான்னார். இல்லையா, அதுக்கு தானே. அப்படியா, சரி, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தனியாக ஒரு ஆய்வகம் நூலகம் மாதிரி இருந்தாங்க, தாராளமாக அதை செய்யலாமேன்றார். மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது ஐயாவுக்கு வந்து செய்யறதுக்கு முயற்சி வந்தாங்கன்னா அது செய்யணும்னு சொன்னார். இன்றைக்கி இந்த அளவுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகளை பார்த்தா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைவார். அது மிகப்பெரிய அளவு. உடனே அப்போ அவர் சொன்னார், அதை மனசுலேயே வச்சுட்டு இருந்தார். அது அன்றைக்கு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு. அன்றைக்கு அவருடைய பிறந்தநாள். அந்த பிறந்த நாளில் வந்து பல பேர் பணம் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் வந்தார், 5000 ரூபா பணத்தை ஒரு இதை அப்போ தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மிகப்பெரிய அளவு கொடுத்தாரு. மற்றவங்களும் நன்கொடை கொடுத்தாங்க நிறைய. இது அத்தனையும் கூப்பிட்டாரு எங்களுக்கு அதிசயமாக. கூப்பிட்டு நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு இரவு 10 மணிக்கு அன்பளிப்பெல்லாம் கொடுத்த உடனே அந்த பணம் மொத்தம் சேர்ந்து இது எவ்வளோ பணம் இருக்கோ மொத்தமாக எண்ணி அம்மாவை கூப்பிட்டு ஆசிரியர்கிட்ட கொடுத்து ஒரு தனியாக ஒரு பகுதி இந்த ஆய்வுக்குன்னு செய்யணும்னு ஒரு கட்டடத்தை பக்கத்தில் சொன்னோன்னா அதுக்கு முதல் பணமாக இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு ஆங்கிலம் அவருக்கு தெரியாதுன்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரியான சொல்லை பயன்படுத்துவார் அவருக்கு பொது வாழ்க்கையில். இது சீட் மணின்னாரு. இந்த சீட் மணி, அதுதான் விதைக்கிறது சீட் மணி, இது அதை வச்சுங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு. அதே மாதிரி தான் மிக அழகாக சொன்னார். மிக அவங்களுக்கு அந்த பல நேரங்களில் காமராஜன் அப்படித்தான், பெரியார் அப்படித்தான், கல்லூரிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, பொது வாழ்க்கையில் அவங்க நீண்ட காலமாக பயன்பட்டுருக்காங்க. நான் லக்னோ, கான்பூர் இதெல்லாம் மொழிபெயர்த்து வந்தேன். அந்த அனுபவம் சொன்னார். அங்கே முதல்ல போன உடனே ஐயா தமிழில் பேசி அதை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, இன்னொருத்தர் பக்கத்துலேயே ஒருத்தர் ஹிந்தியில் மொழிபெயர்த்து, இதுக்குள்ளே ஐயாவுக்கே அவர் வேகமாக பேசுகிறவர், அவருக்கு போய் அவர் தாட்ஸை செக் பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸ் மருந்து விற்கிறவனுக்கு தான் அது வாய்ப்பாக இருக்குமே தவிர, இது என்னப்பா மருந்து விற்கிறவ மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு நிறுத்தி அப்படின்னு கேட்டார். அவர் சொல்ல உதாரணம் பாருங்கள். அது எல்லாமே யதார்த்தமாக இருக்கும். அதுதான் மிக முக்கியமாக இருக்கும். என்னப்பா மருந்து விற்கிறவ மாதிரி இருக்கு. அவர் கொஞ்ச நேரம் இருந்தார். அவருக்கு அந்த பொறுமை தாங்கல. ஜனங்க கைதட்டுறாங்க, ஜனங்க விரும்புகிறாங்க. அங்கே மிக முக்கியமாக எதிர்ப்பு இருக்குன்னு நினச்ச இடத்துல கான்பூரில் மிக முக்கியமாக நடுவில் அவங்களுடைய உணர்ச்சிகளை காட்டுறதுக்காக ஜிந்தாபாத்துங்கிறான் போகாமல், பெரியார் ஜிந்தாபாத் அப்படிங்கிறான். இந்த மாதிரி வேகமாக எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் வந்த உடனே பார்த்தாரு. என்ன
டக்குன்னு நிறுத்தினார். அதுதான் அழகாக சொன்னார். நான் அதில் பாதிக்கப்பட்டவரில் நான் ஒருத்தன் இல்லை. அதனால் வந்து ரொம்ப உடனே அங்கேருந்து உடனே ஏப்பா நிறுத்து, இது இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லி வேணாம், நானே இங்கிலீஷில் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நானே இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு திரும்பினார். முக்கியமான ஏதாவது வார்த்தை சந்தேகம் இருந்தால் மட்டும் சொல்லு, கவனிச்சிக்கிட்டே இரு அப்படின்னார். போகிறார். இது மொழிபெயர்க்கிறத விட கடினமான வேலை. ஒரே நேரத்தில் மொழிபெயர்க்கிறது அதை விட கடினம் தான், இருந்தாலும் அதை விட ரொம்ப வேடிக்கையாக விசித்திரமாக இருக்கு. போகாமல் அப்படி பேசிக்கிட்டே இருந்தார். டக்குன்னு நம்ம அலர்ட்டாக இருக்கணுங்க, ஏன்னா மைண்டு அங்கே எங்கே போக முடியாது. என்ன வார்த்தை சொல்கிறாருன்னு சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா அருமையாக சொல்லிட்டு வர்றாரு அவருடைய கருத்துக்கள். ரெண்டாவது நமக்கு இன்னொரு வசதி என்னென்னா, ஐயா சொல்கிற கருத்தோட்டம் நமக்கு தெரியும். நான் கூடவே இருந்ததுனால அடுத்த எதனா சொல்ல போகிறாருங்கிறதும் எப்படி வந்து விழும் அந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்கும் நம்ம தயாராகிடுவோம். கேஸ்ட் எராடிகேஷன் அப்படின்னா அதில் அந்த மாதிரி அதுக்கு அந்த அப்படி வரும்போது அந்த வார்த்தை சொல்லலாம். திடீர்னு என்ன தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலும் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. நான் அப்போ தான் எம்ஏ பாஸ் பண்ணிவிட்டு வந்து பிஎல் கூட பிடிக்கல, போகாமல் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கேன். கூட சொல்கிறேன், எனக்கு பயம் வேறு, போகாமல் இவ்வளோ பெரியது. அண்ணா இருந்தார், அண்ணாவுக்கு பெரிய வாய்ப்பு இருந்தது. பிறகு வந்த உடனே டக்குன்னு ஒரு நாள் பேசிக்கிட்டே வந்தார். பேசிட்டு வந்து அடுப்புங்கிற வார்த்தைக்கு வந்தார். அடுப்பு அது மாதிரி சொல்கிறதுக்கு அவருக்கு அடுப்புன்னு சொல்ல வர்றார். டக்குன்னு நான் திரும்பி பார்த்து கேட்டார். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பார் ஐயா அவர்கள். போகாமல் இப்போ அடுப்புங்கிறதுக்கு என்ன வருது இங்கிலீஷு அப்படின்னாரு. அதை பேசும்போது திருப்பி வந்து அடுப்புங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷுன்னாரு. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அங்கே மேலே உடனே ஒரு நிமிஷம் தான் கேப்பு கிடையாது. பூராமே சொல்லி ஆடணும் பூரா வச்சோன்னா அடுப்புங்கிறதுக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் தானே. அவரே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு என்கிட்ட கேட்டாருங்கிறதுக்காக அவர் சும்மா இல்லை, அவர் மைண்டில் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு மேலே பூராமல். அதுக்குள்ளே இது ஃபயர், இது ஃபயர் கியர்னு இன்னும் நான் 2 வார்த்தை தடுமாறுறேன் போகாமல். இல்லைப்பா அப்படின்ட்டு அவன் 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 அப்படின்னார். கரெக்டாக அதாவது அந்த வார்த்தை இது வந்து கான்பூர் மிக முக்கியம். அவன் அவன் அப்படின்னார். ஓவே அவன் அந்த அடுப்பு அப்படின்னு போட்டான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம இது தானே, அவன் எல்லா இதே கிடையாது, எல்லா இடத்துல எலக்ட்ரானிக் இதுதான். அது மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர், அந்த மொழிபெயர்ப்பு கருத்தோட்டத்துக்கு வரக்கூடியவர்கள். அப்படி அவருடைய சிந்தனைகள் வந்ததில் அந்த மகிழ்ச்சிகள், அந்த ஆய்வுகள்ங்கிறத பற்றி கூட அவருக்கு கவலை இல்லை. நம்ம கருத்து போய் சேர்ந்துதா, அவங்க அது கேள்வி கேட்குறாங்கன்னா சிந்திச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நெகட்டிவாக கூட இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் சிந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்பது ஒன்று. ரெண்டாவது, நண்பர்களே அகலமாக ஆழமாக இதெல்லாம் கேட்டாங்க. நண்பர்கள் சொன்னாங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பெரியார் அவர்கள் வந்து அவருக்கு வந்து தன்னுடைய கொள்கைகள், கருத்துக்கள், சமூக சிந்தனைகள் இதெல்லாம் வந்து படிப்பில் இருந்தோ புத்தகங்கள் இருந்தில்லை. இப்போ நூலகத்துக்கு போய் அவர் ஆய்வு செய்து வரல. மற்றவர்கள் படித்தவர்களுக்கும் அவருக்கும் இருக்கிற வேறுபாடு, தலைவர்கள்லேயே கூட மார்க்ஸ் மாதிரி, அம்பேத்கர் மாதிரி, மற்ற மாதிரி யோசனை உண்டு. அவருக்கு அனுபவங்கள், ஒவ்வொரு அனுபவமும் மக்களை பார்க்கும்போது ஏற்பட்ட அனுபவம். ஏன் 50% கொடுக்கணும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கிறது தான் பெண்கள் அவதிப்பட்டிருந்தாங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு போய் தூக்கி கிணத்துல போடுவேன், கடலில் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குளத்தில் போடுவேன், என்ன இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அழுதார்கள்னு சொல்கிறார். சந்திரசேகர்கிட்ட சொல்கிறார், டாக்டர் சந்திரசேகர் இன்டர்வியூ பண்ணும்போது. ஆனால் திடீர்னு எனக்கு என்ன ஏன் அப்படி இல்லை அதுக்காக எப்படி என்ன செய்கிறதுன்னு, இந்த தொல்லைகள்லாம் ஒழியணும்னா பெண்கள் படிக்கிறதுங்க மட்டும் இல்லை, 50 விழுக்காடு அவங்க சராசரி இருக்காங்கள்ல, அந்த 50 விழுக்காடு அவர்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற முடிவு எனக்கு அப்போவே வந்தது. அப்போ எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு உடனே குறிச்சிக்கிட்டு இருக்கார். டாக்டர் சந்திரசேகர் உலக நிபுணர், எனக்கு பேராசிரியராக இருந்தார் பொருளாதாரத்துறையில். அவர் எங்கள் வீட்டில் தான் அந்த இன்டர்வியூ நடந்து ரேடியோவில் வானொலியில் வந்திருக்கு. உடனே டக்குன்னு ஐயா ஒரு சந்தேகம் ஐயா கேட்டார். பெரியார் ஐயா கேட்குறார், ஆமாம் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்டால் ஆண்கள்லாம் சண்டை போட மாட்டாங்களா? அது பெரிய பிரச்சனை ஆகிடுமே. அப்புறம் ஆண்கள் 50க்கு அவங்களுக்கு கொடுக்குறதுன்னா ஏற்றுக்குவாங்களா? பெரிய அதுவே சமூகத்தில் பெரிய கிளர்ச்சியாக வருமே அப்படின்னா
உடனே ஐயா சொன்னார், ஏன் கிளர்ச்சியாக வரப்போகுதுங்க, நீங்கள் தவறாக நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. ஏன்னு கேட்டால், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க தங்கச்சி கிடைக்கிது, அவங்க மகளுக்கு கிடைக்கிது, அவங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கிது, எல்லாமே அந்தந்த வீட்டில் இருக்க குடும்பத்துக்கு இருக்கிற பெண்களுக்கு கிடைக்கிது. அப்புறம் எப்படி அவங்க கிளர்ச்சி பண்ணுவாங்கன்னு கேட்டார். பேனாவை கீழே போட்டார். யார்? சந்திரசேகர். நோட் பண்ண, ஐயா நாங்கள் இவ்வளோ பெரிய எங்களுக்கு படிச்சுன்னு தெரியலையேன்னார். நீங்கள் படிச்சுன்னு தெரியலன்னா புத்தகத்தை பார்த்துட்ருக்கீங்க, நான் ஜனங்களை பார்க்குறேன். அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆய்வுகள் எதுவாக இருந்தாலும் அவரை பொறுத்தவரை மக்களுக்கு சொல்லுவார். ரெண்டாவது, தன்னுடைய கருத்தை சமூகத்தை மாற்றணும், ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு புதிய தத்துவத்தை உண்டாக்கி சமூகத்தை மாற்றணும், மனிதர்களை உயர்த்தணும், சமத்துவத்தை உண்டாக்கணும், சுயமரியாதை உண்டாக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு அவருக்கு அதுக்கு வேண்டிய விளக்கங்கள், அதுக்கு எதுவும் எதிராக இருந்தால், நான் ஒரு சுதந்திர சிந்தனையாளர், அவ்வளோதான். எல்லாரும் அவருடைய அறிவுக்கு ஏற்ப சொல்லுங்கன்னு. இந்த முதல்ல எடுத்த உடனே நம்பாதீங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியும் நம்பாதீங்கன்னு சொல்லி முடித்த தலைவர் அவர் ஒருத்தர் தான். இந்தியாவில் வேறு எந்த தலைவரும் கிடையாது. நான் சொல்கிறத நம்பாதீங்கன்னு தான் முதல்ல ஆரம்பிப்பார். கடைசி இவ்வளோ நாளாக நான் சொன்னதை கேட்டீங்க, இவ்வளோ நேரம் உங்கள் அறிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாருங்கன்னு. ஒரு பையன் ரொம்ப குடியாத்தத்தில் காலேஜில் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிறப்போ டக்குன்னு யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கக்கூடாது, நம்பாதீங்க இன்னும் ஆரம்பித்தார். உடனே அந்த பையனுக்கு யுக்தியாக நினச்சாரோ அல்லது என்ன நினச்சாரோ ஒரு மாணவர் எந்திரிச்ச முன்னாடி, ஐயா நீங்கள் சொல்கிறது நம்புறதா இல்லையா கொடுக்க கேட்டார் படிச்சுன்னு. நீங்கள் சொல்கிறது நம்புறதா இல்லையான்னு. பிரின்ஸிபலுக்கெல்லாம் கோபம் அந்த பையன் மேலே. நான் சொல்கிறது நம்பாத. அடுத்த பதில் கொஞ்சம் கூட தயக்காம, உங்களுடைய அறிவு என்ன சொல்லுது. ஆகவே அவருக்கு வேண்டியது இந்த இன்றைக்கி நாம் அதை அறிவு புலன் ஆய்வு கொடன் இதெல்லாம் எடுத்து நம்ம சொல்கிறோம். ஆனால் மக்கள் மத்தியில் அந்த பிரச்சாரம் செய்த அந்த கருத்துக்கள் போகணும்னு நினைக்கிறப்போ அவர் எந்த கருத்தை முன்னால் வைத்தார் என்பது மிக முக்கியம். அப்படி வரும்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற நேரம் இல்லை, உங்களுக்கு வாய்ப்புகள் இதை பெருக்கணும். யார் யாருக்கு அந்த ஆய்வுகள் இருக்குது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நிறைய சொன்னீங்க. நாங்கள் என்ன நிறைய செய்யணும், உண்மைதான். நல்ல கேள்விகள் கேட்டார் நண்பர் அவர்கள். அம்பேத்கருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஆங்கிலத்திலே இருக்கிறதுனால உலகளவுக்கு எழுதல போயிடுது. நமது பெரியாருடைய புத்தகங்களை முதல்ல அச்சடிக்கிறது, அதுக்கப்புறம் எழுத கொண்டு வர்றது, பிறகு அதை தமிழில் தான் அடிப்படை இருக்கிறதுன்னா பெரிய அளவில் ரெக்கன்சைல் பண்ணுறது எப்படின்னா எல்லாமே மொழிபெயர்த்து உட்பாடு தான் ஆய்வுக்கு வரணும்னு சொல்ல முடியாது. அவள் வெங்கடாயலபதி சார் சொன்ன மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு மற்ற ஓரளவுக்கு மொழியாக்கம் செய்யலாம். அதுக்கடுத்தது என்னென்னா, மொழியாக்கம் செய்கிறத விட ரொம்ப மிக முக்கியம் அந்த மொழியை தெரிந்து கொள்வதுங்கிறது ஒன்று மிகப்பெரிய அளவுக்கு எது முடியுமோ எங்களால் அளவுக்கு செய்கிறோம். இன்னும் அந்த செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. நீங்கள் சொன்னீங்க, அது எங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி நிறைய மொழியாக்கம் செய்யணும். அந்த மொழியாக்கம் செய்கிறதுல ஐயாவை பொறுத்தவரையில் ரொம்ப சிக்கலான ஒரு செய்தி நல்லா சொன்னார். அது என்னென்னா, அவருக்குன்னு சில அந்த கருத்தோட்டம் இருக்குது பாருங்கள், அந்த தத்துவம், அதில் யார் ஊறி போனவங்களோ அவங்க நல்ல மொழிபெயர்ப்பாளராகவும் கிடைக்கணும். அதுதான் மிக முக்கியம். ஒரு சின்ன அனுபவம் எங்களுக்குள்ளே, மெட்டீரியலிசம் அல்லது பிரகிருதிவாதம் அப்படின்னு ஒரு புக்கு, மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது. அதை மொழிபெயர்க்கிறதுக்காக பல மொழிபெயர்ப்பாளரை சொல்லி அவங்களே கேட்டோம். ஒரு 2-3 பேரை பார்த்து அவரே சொன்னார் மிக முக்கியமாக. ஆனால் அவங்க அதை வாங்கி படிச்சுட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு என்ன ஆகுமோன்னு அவருக்கே தன்னம்பிக்கை வரல. இல்லைங்க வேணாங்க, நான் இது யாருனாலும் செய்ய முடியாது மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே தான் தத்துவ ரீதியாக பெரியாருடைய சிந்தனைகளையே ஊர்னவராக இருக்கணும், அதே நேரத்தில் மொழிபெயர்ப்பு துறையிலையும் அவர் தலை சிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த ரெண்டையும் இணைக்க வேண்டியிருக்கு, ரெண்டையும் ஒன்றுபடுத்த வேண்டியிருக்கு. அதனால் என்ன செய்ய முடியும், உங்களில் யார் யார் ஆற்றல் இருக்குமோ அதுதான். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஐயாவை பொறுத்தவரில் இல்லைன்னா என்ன சரியாகும், நம்ம கருத்து தான் கருத்து தவறாக போகக்கூடாது என்று நினைப்பார்கள். அதே மாதிரி நண்பர்களே, அவருடைய வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா பெரியாருடைய சிந்தனை ஆழமாக அகலமானு கேட்டிங்கன்னா, அது ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டால், ஐயா ஆரம்பிக்கும் போது முதல்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே நுழையணும், அதுதான் அவருடைய நடைமுறை. ரொம்ப யதார்த்தமான அனுபவபூர்வமான நடைமுறை, அவருடைய சிந்தனையினுடைய போக்கு. அதுதான் நாங்கள் தெரிந்து கொண்ட வரையில் மிக முக்கியமாக. எப்படி முதல்ல நம்ம கதவு சாத்தியிருக்கு, அந்த கதவை எப்படியாவது தட்டி திறக்க வைக்கணும். அது கொஞ்சம் திறந்தால் கூட போதும். முதல்ல எடுத்த உடனே முழுமையாக திறக்கலையேன்னு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை.
முதல்ல உள்ள லேசாக கொஞ்சம் திறந்தால் கூட அந்த வெளிச்சம் வரும், காற்று வரும், என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி கொண்டு தான். அதுக்கு உதாரணம் ஒரே ஒரு சுயமரியாதை திருமணம் சட்ட வடிவம் இருக்குது. இன்றைக்கி உலகளாவிய அளவிற்கு போயிருக்கு. வேறு எந்த ஒரு தலைவரும் அவருடைய காலத்தில் அவர் சொன்ன கருத்து சட்டமாகி அவரே திருத்தி அவரே நடைமுறை ஆக்கியது பெரியார் ஒருத்தருக்கு தான் உலகத்தில். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். முதல்ல 1927 28 சுயமரியாதை திருமணம் நடத்தப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சுயமரியாதை திருமணம் எங்கே நடந்தது அப்படின்னா சுக்கலநத்தம், அருப்புக்கோட்டை அப்படின்னு ஒரு சொல்கிறோம். ஆனால் அந்த திருமணத்தில் என்ன, ஒருத்தர் 2 பேர் திருமணம் பண்ணுறாங்க. ஒருத்தர் பக்கத்தில் 2 பேருக்கும், ஒருத்தருக்கே திருமணம், 2 பேருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அது எப்படின்னா அதுக்கு விளக்கங்கள் சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு. சடங்குகள் அதே மாதிரி சுயமரியாதை திருமணம் போக 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 என்ன பண்ணுவார், சடங்குகள்லாம் இருக்கும். தாலி கட்டுவாங்க, சடங்கு கழிச்சு எல்லாம் பானை அது இது என்னென்ன செய்யணுமோ குத்து விளக்கு எல்லாமே இருக்கும். பெரியார் என்ன பண்ணுவார், இதெல்லாம் எடுத்தால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவர் ஒன்றும் தெளிவாக சொல்லலை. ஐயாட்டையே போய் கேட்டாங்க சில நண்பர்கள், என்னென்னா சுயமரியாதை திருமணம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கையா, அதுக்கு பதிலாக நம்ம முதல்ல என்ன செய்யணும், 2வது என்ன செய்யணும், 3வது நல்லது என்ன செய்யணும், நம்ம நன்னன் மாதிரி இருக்கிறவங்களே கூட இந்த கேள்விகள் கேட்டாங்க. ஐயா பதில் சொல்லிட்டார் ரொம்ப தெளிவாக. இது அறிவுபூர்வமான விஷயம். இதுக்கு போய் இது செய்யணும் அது செய்யணும், அதுவே நாளைக்கு ரிச்சுவல் ஆகிடும், அதுவே சடங்காகிடும், அது வேண்டிய அவசியமே இல்லை. பூராமே சன்னியாசி பூனை வளர்த்த கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு ஆகிடும். அது கூடவே கூடாது. ஆகவே சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கிற பெரியார் எப்படி அதை துவக்குவார்னா, இது சீர்திருத்த திருமணம்னு சில பேர் சொல்கிறாங்க, சிலர் புரட்சி திருமணம்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இது 1954 மாடல். காரில் எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ போன வருஷத்து மாடல், 37வது வருஷம் மாடல், ஓல்டு மாடல். இது அந்த வருஷத்து மாடல். நாளைக்கு இந்த எப்படி மாறுமோ தெரியாது, நமக்கே தெரியாது. மாறணும், மாற்றம் ஒன்று தான் மாறாதது, அதில் ஒன்று சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய சிந்தனையினுடைய ஓட்டம் இருக்குது பாருங்கள். அதுதான். உடனே சுயமரியாதை திருமணம் ஆரம்பித்தார். தாலி கட்டணுமா கட்டிக்கிங்க, பானையை வைக்கணுமா வாங்க, சுற்றி வரணுமா வாங்க, வெட்டி போடணுமா போட்டுங்க, ஒன்றே ஒன்று பாப்பா மட்டும் இல்லாமல் புரோகிதம் இல்லாமல் இருக்குது. அது எனக்கு தயார். முதல்ல அந்த இடத்த கதவு கொஞ்சம் திறந்தால் போதும், அடிப்படையில் அவர் தன்னுடைய கொள்கையில் வரணும். அதுதான் அவருடைய சிந்தனை. ஆய்வாளர்கள் இப்படிப்பட்ட பின்னணியை மனதில் வைக்கணும். ஆய்வாளர்கள் வெறும் ஆய்வை நினைக்கக்கூடாது. பெரியார் எப்படி அந்த சிந்தனை கருத்தோட்டத்துக்கு வந்தார்னா தான் பெரியாரை பார்க்க முடியும். இல்லைன்னா அவரை வேற ஒருத்தர் தான் பார்க்கணுங்க. ஏன்னா பிற்காலத்தில் அதுதான் மிக அடுத்த கட்டம். அங்கே வருவார், சரின்னு ஒத்துக்கிட்டு போனவுடனே அங்கே போனவர், தாலி கட்டணுமா கட்டிங்க அப்படின்பார். இங்கேயே ஒரு உதாரணம் சொன்னார். நெடுஞ்செழியன் அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய மிக முக்கியமான அவருடைய சகோதரி சோழவந்தானில் அவருக்கு திருமணம். இந்த அம்மா எல்லாம் அவங்க வீட்டு குடும்பத்தில் கேட்டு கேட்டு பெரியாருடைய பேச்சை கேட்டு அந்த பொண்ணு 10 நாள் போய் எல்லாம் பண்ண உடனே அவங்க தாலி கட்டணுங்கிறாங்க. மிக முக்கியமாக அவங்க எல்லாம் முன்னேறிய ஜாதின்னு சொல்லக்கூடியவங்க தாலி கட்டணும் முறைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் தாலி கட்டணும், பெரியார் தலைமையெல்லாம் சரி தாலி கட்டணும்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு சொல்லுது, நான் தாலி கட்டிக்க மாட்டேன். பெரியார் இவ்வளோ நாளாக சொல்லியிருக்காரு, நான் அந்த பயத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு. ஆனால் என்ன ஆகணும், அப்புறம் ஐயாவே என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு. இந்த பொண்ணு உறுதியாக சொன்னோடனே மற்றவங்க யார் சொல்லியும் கேட்கல, அவங்க அப்பா சொல்லி கேட்கல, நெடுஞ்செழியன் அவருடைய தந்தையார் தாயார் எல்லாம் இதை ஐயாட்டே கடைசியில் சொன்னாங்க. ஐயா பொண்ணு இருக்குது இந்த மாதிரி சொல்லுது, அப்படி என்ன செய்கிறது, அவ்வளோதானே, அந்த பொண்ணை கூப்பிடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு. உடனே கூப்பிட்டு பேசுகிறார் ஐயா. முதல் திருமணத்துக்கு முன்னாடி, அம்மா நான் சொல்கிறேன் தாலி கட்டு. ஐயா நீங்களே என்ன இந்த கொள்கையை விட்டுட்டு சொல்கிறீங்க, எல்லாம் இளைஞர்கள் பாருங்கள், அந்த இளைஞர்களுக்கு அந்த வேகம் ஒன்றும் கொள்கையை விட்டுறதாகாது. நான் சொல்கிறேன் கேளு, வேறு ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தானே, அவங்க திருப்திக்கு கட்டிட்டு முடிஞ்ச உடனே அவுத்து போட்டுரு, அவ்வளோ என்ன பெரிய விஷயம், அதுக்கப்புறம் முடிஞ்சு போகுது, உன்னை யார் தடுக்கிறாங்க. ப்ராக்டிக்கல், அதாவது அனுபவ ரீதியாக இதுதான் பெரியார். இதை தான் மனசில் இப்படி தான் அவருடைய உடனே அவங்க என்ன பண்ணுவார், சரின்னு கட்ட சொன்ன உடனே இந்த சடங்கள்லாம் வந்த உடனே இந்த சடங்கு முட்டாள்தனமானது, இது பெண்ணுக்கு நாய்க்கு லைசன்ஸ் கட்டுற மாதிரி, முனிசிபாலிட்டியில் வைக்கிற மாதிரி, இது ஏன் நாய் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக லைசன்ஸ் கட்டுற மாதிரி இந்த தாலின்னு ஆரம்பித்தாருன்னா கடைன்னு ஆரம்பித்து அவங்கவுங்க கேட்டு கேட்டு முதல்ல கொஞ்சம் எரிச்சல் வரும்,
கோபம் வரும், அப்புறம் நகைச்சுவையான சிந்தனை வரும். இதெல்லாம் சரிதானே? பாதிப்பு பெண்களே, அவர் சொல்கிறது கரெக்டு தானே? ஆம்பளை கட்டியிருக்கியா, ஏன் ஆணுக்கு கட்டாமல் பொம்பளைக்கு மட்டும் கட்டுற அப்படின்னு மக்களுக்கு விளங்க முடியாது சொல்லி ஒரு கலக சிந்தனை, ஒரு புதிய சிந்தனையை அங்கே விதைச்சிட்டார். மிக முக்கியமாக அதுக்கு அடுத்தது வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு வந்தார். யாருமே தேவையில்லை, யாரும் தலைவரே தேவையில்லை, 2 பேர் இருந்தால் போதும் சுயமரியாதை திருமணத்துக்கு. அவங்க மாற்றிக்கிட்டா மாலை வேணும், மாலை கூட எதுக்கியா தேவை, அது ஒரு அடையாளமாக, அது தேவையில்லை. யோசனை பண்ணி பாருங்கள் அடுத்த கட்டம். அதாவது உங்களை அழைச்சிட்டு போகும்போது ரொம்ப தூரத்துக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லாமல் அடுத்ததோ இருக்குது கிராமங்களில் போய் வழிகாட்டிக்கிறோம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதோ பார்க்குற தூரம் நாங்கள் அதோ தாங்க நடந்து போங்கன்னு சொல்கிற மாதிரி பெரியார் நம்ம எப்படி அழைச்சிட்டு போவார்னா அந்த புது உலகத்துக்கு இப்படி ரொம்ப சாதாரணமாக அழைச்சிட்டு போவார். கடைசியில் அழைச்சிட்டு போய் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னா சரி இதெல்லாம் சொல்லணுன்னு திருமணம் என்பதே கிரிமினல் குற்றம்னார். கடைசியில் திருமணம் பண்ணிக்கிட்டால் நடத்துகிறவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடணும். பெரியாருடைய கடைசி கட்டம் எங்கே இருக்குன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் ஷுட் கோ. இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகக்கூடாது. அது 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறவங்க வாழட்டும், எப்போ வாழணுமோ நண்பர்களாக வாழட்டும். நண்பர்கள் 2 பேர் சேர்றாங்க, இருக்கிறவங்களும் நண்பராக இருக்காங்க, முடித்த உடனே நண்பர் முடியலன்னா 2 பேரும் நாங்கள் விளைவிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது ஏன் ஒரு பந்தம் இல்லை? இந்துலாவில் என்ன சொல்கிறான்னா இல்லை சாங்டோரம் சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய கட்டு, உடைக்க முடியாத ஒரு கட்டு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு சொன்னால் அது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி படிப்படியாக தொடங்கி இந்து மேரேஜ் ஆக்டை கொண்டு வந்து சீர்திருத்த திருமணமும் சொன்னவர் தான். சீர்திருத்த திருமணம் அப்போ ஒரு முரண்பாடு இல்லை. இங்கே தான் ஆய்வாளர்களுக்கு வேலை. உடனே என்ன சொல்கிறாங்க, பெரியார் சுயமரியாதை திருமணத்தை சொன்ன பெரியார் போய் ஏன் சுயமரியாதை திருமணங்களே குற்றம்னு பெற ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அறிவு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிற விரும்புகிறேன். மருந்து நோயாளிகளை பார்க்குற மருத்துவர் ஆடியை பிடிச்சி பார்க்குறாரு, ஹார்ட் பீட் எப்படின்னு பார்க்குறாரு. அதுக்கேற்ப மருந்து நல்ல மருந்து தான், நோயை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அது இந்த வேகமான மருந்தை கடுமையாக கொடுத்துட்டா அதுவே எதிர் விளைவை உண்டாக்கிடும், அதுவே உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஆகவே தான் இதை 1/2 மாத்திரை கொடுங்க, 1/2 மாத்திரை குடித்த உடனே அப்புறம் 3/4 மாத்திரை ஆக்குங்க, அப்புறம் முழு மாத்திரை ஆகுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் ஐயாட்ட சில பேர் கேட்டாங்க, அண்ணா மற்றெல்லாம் நாசுக்காக சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் இருக்கே, அவர் நல்ல தேன் தடவி கொடுக்க சர்க்கரையை பூசி கொடுக்குறாரு, கசப்பாக இருக்க, நீங்கள் குரூடாக அப்படியே சொல்கிற மாதிரி காட்டு மிராண்டி அது இந்த வார்த்தைகளை சொல்கிறீங்களே அப்படின்னு வேகமாக சொல்கிறப்ப ஐயா சொன்னார், அது ரைட்டு, இதை கண்டுபிடிச்சவன் நானே சர்க்கரையை தடவலான்னு சொல்லிட்டா வர்றவன் பூரா வெறும் சர்க்கரையை தான் கொடுப்பானே தவிர மருந்தே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். இதுதான் மிக முக்கியம். இப்படித்தான் அவருடைய அணுகுமுறை, ஆய்வுகள் இவைகளெல்லாம் பின்னணியாக வைத்து கொண்டு பார்த்தால்தான் உண்மையான பெரியாரை நாம் உலகத்துக்கு காட்ட முடியும். எனவே ஆய்வாளர்களே, உண்மையான பெரியாரை வெளியே கொண்டு வாருங்கள், அதை உலகத்துக்கு காட்டுங்கள். அதற்காக நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.